நாம் தேவ சத்தியங்களை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எழுப்புதல் என்ற தலைப்பிலே நான் ஒரு செய்தியை தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். ஏன்னா இயேசுவின் நாமம் தெரியுது. இயேசுவின் நாமத்தில் பல விஷயங்கள் நம்ம மாவட்டத்தில் குறிப்பாக நடக்குது. ஆனால் இயேசுவின் நாமத்துக்குரிய பல காரியங்களை பார்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆகவே ஒரு எழுப்புதல், ஒரு உணர்வு ஜனங்களுக்குள்ளே வேண்டும், தேசத்தில் வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால பலர் அதை சிந்திக்கிறாங்க. நமக்கும் அந்த சிந்தனை தேவையாக இருக்கிறதுன்ற அடிப்படையில் தான் பல விஷயங்களை அது ஆண்டவர்கிட்ட நான் ஜபிக்கும்போது எனக்கு உணர்த்தப்படுகிற வசனங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தி தான் பல விஷயங்களை நான் பேசுகிறேன். குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சூழ்நிலை எப்படி கிறிஸ்துவின் அனுபவத்துக்கு தொடர்பில்லாத ரீதியில் இருக்கிறது என்ற ஒரு அடிப்படை தான் மிக மிக முக்கியமான காரியம். நம்முடைய மனம் ஆண்டவரோடு தேவனோடு ஒரு உறவில் இருக்குமானா நாம் உயிர்ப்பிக்கப்பட முடியும். ஏனென்றால் கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அவரோடு ஒரு உறவில் இருந்தால் அவர் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். இந்த உயிர்ப்பிக்குதலின் அனுபவம் சரீர பிரகாரமாகவும் ஆத்மீக பிரகாரமாகவும் நாம் அனுபவிக்க முடியாத நிலை அவிசுவாசிகளுக்கு இருக்குன்னு சொல்கிறதில்ல, விசுவாசிகளுக்கு இருக்குது. இதுதான் முக்கியமான பிரச்சனை. இது நான் பல சபைகள் சுற்றி வர்றதுனால எல்லாருக்குமே இது சவால். எல்லா இடத்துல ஆராதனை பாட்டு அது இதெல்லாம் நடந்தாலும் இங்கே பைபிளில் வாசிக்கிற அளவுக்கு ஒன்றும் பார்க்க முடியலையேங்கிறதான ஒரு பெரிய கவலை இருக்கிறது. அதை ரெகுலேட் பண்ணும்படி தேவன் எனக்கு ஒரு அழைப்பு தந்ததுனால தான் இந்த வசனங்களை விதமாக நான் பேசுகிறேன். இது தனிப்பட்ட முறையிலோ அல்லது வேறு எந்த ரீதியிலும் யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ மட்டம் தட்டுவதற்கோ நான் தான் யோக்கியன்னு காட்டுவதற்கோ அல்ல. சில வேளை சிலர் அப்படி தவறாய் புரிந்து கொள்வார்கள். அப்படி அல்ல. எல்லாருமே இந்த அடிப்படை சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களிடத்தில் இருக்கிற அறியாமை, பலவீனம், பல சூழ்நிலை இருக்குது. அதை திருத்தி கொள்ள வேண்டும். அல்ல நான் ஊழியத்தில் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இவள் தன்னால் இயன்றதை செய்தான்னு சொன்ன மாதிரி தங்களுக்கு தெரிஞ்சதை புரிஞ்சதை செய்கிறாங்க. அவங்க அப்படி தான் செய்ய முடியும். அது தப்பில்லை, செய்யட்டும். பல வேளையில் தவறான அல்லது கிறிஸ்துவுக்கு சம்பந்தமில்லாத எல்லைகளுக்குள் இந்த காரியங்கள் சென்று விடுகிறது. அவங்க அதை ஒரு போலியான ஒரு எழுப்புதல்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அந்த எழுப்புதல் அல்ல. ஏதோ சத்தத்தினாலோ ஆவேசத்தினாலோ வேறு சில பிரமிப்பூட்டும் காரியங்களை காட்டுகிறதுனால ஒரு எழுப்புதல் அல்ல. அது நம்முடைய ஆத்மாவுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு போன்றது. இல்லையா? அதை எரேமியா சொல்லுவான், நான் வார்த்தையை உட்கொண்டேன், அது எலும்புகளுக்குள்ள இருந்து என்னை சுட்டரித்து கொண்டிருந்தது மாதிரி இருந்துன்னு சொல்வார். அது ஒரு அனுபவம். அது நம்மை நாமே எரித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம், அனல் மூட்டி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். அது நமக்கு உண்டாக வேண்டும். இப்போ நாம் பல சந்தர்ப்பங்களில் ஜனங்களெல்லாம் பிரச்சனைகளுக்காக, விடுதலைக்காக, பரிகாரத்துக்காக, நன்மைகளுக்காக தான் இந்த தொழுகை ஸ்தலத்துக்கு வருவாங்க. மற்ற சாமி கும்பிட போனாலும் அப்படி தான், இந்த மாதிரி எதிர்பார்த்து தான் போவாங்க. அது மாதிரி தான் இந்த சூழ்நிலையில் வச்சுருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவன் சபை அப்படிப்பட்டது அல்ல. இல்லையோ? நன்மை இருந்தோ இருக்கலையோ, சுகம் கிடைச்சோ கிடைக்கலையோ, அது வேறு விஷயம். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதான ஒரு வலிமையான வைராக்கியமான உணர்வடையக்கூடிய ஒரு தன்மை. இது செயற்கையாய் உண்டாகிற விஷயம் கிடையாது. இப்போ பாட்டு 2-3 பாட்டு கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு பாடுவோம், கொட்டெல்லாம் அடிப்போம், இதெல்லாம் இசைக்கருவியெல்லாம் மீட்டுகிறார். அதனாலே வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்குள்ளே உண்டாக்குகிற ஒரு உணர்வு. அது பற்றி எரியும் போது ஆஃப் பண்ண முடியாது, தடுத்து நிறுத்துறது கஷ்டம், அது பாட்டுக்கு போய்விடும். அப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி அந்த அனுபவம் இல்லை. அந்த வல்லமையான அனுபவத்தின் மூலம்தான் இந்த ஊழியங்களெல்லாம் இவ்வளவு தூரம் உருவாகி கொஞ்சம் வளர்ந்தது. அதுக்கு பிறகு அது அணைந்து போயிட்டு, ஏறக்குறைய அது உருவான சபைகளிலே அணைஞ்சு போச்சு. அது நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். உருவான சபைகளிலே அணைஞ்சு போச்சு. இப்போ இருக்கக்கூடிய நவீன சபைகளில் உருவாகவே இல்லை. அந்த சபையில் உருவாச்சு, கொஞ்ச நாள் அது செயல்பட்டதுனால தான் அதுக்கு விளைவு தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக சபையெல்லாம் பெருச்சு. இப்போ இந்த சபையில் உருவாகவே இல்லை. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. உருவாகலை. ஜனங்கள்லாம் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், ஒரு சபையை விட்டு இன்னொன்றுக்கு, அங்கே இருந்து இன்னொன்றுக்கு. நான் பார்க்குறேன்.
அப்படி உருவாகலை. ஸோ இப்போ ரெண்டு பிரச்சனை. ஒன்று, ஏற்கனவே உருவாகி அணைந்து விட்ட சபைகளை உயிர்ப்பிப்பது எப்படி, ரெண்டாவது உருவாகாத சபைக்குள்ளே அதை உருவாக்குவது எப்படி என்ற ரெண்டு பிரச்சனையை சமாளிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இதில் முக்கியமான விஷயம் நம்முடைய சப்மிஷன், அர்ப்பணம். அந்த வசனம் என்ன சொல்லும்? திறப்பில் அற்பதற்கு ஒருவனை தேடினேன், ஒருவரையும் காணவில்லை. பாயிண்ட் இஸ் தட், ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை அப்படின்னு தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார். அப்போது என் சார்பில் நிற்பதற்கு யாரும் தயாராக இல்லை. இப்போ கேள்வி, இத்தனை சபை இருக்குது, இவ்வளோ பாசமார் ஊழியக்காரர் இருக்கிறாங்க இல்லையா, ஒருத்தரம் இல்லைன்னு பிரசங்கியாரே நீர் எப்படி சொல்லுகிறீர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அநேகர் நிற்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தில் அநேகர் நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோடு இணைந்து நிற்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்குது. புரியுது இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தை வச்சுருக்காங்க, ஆனால் ஆண்டவரோடு இணைந்து நிற்கிறார்களா, ஆண்டவர் பக்கத்தில் நிற்பாரா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. அல்ல இல்லையோ? ஸோ இது சிக்கலான ஒரு விஷயம். அப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், நம்ம சார்பில் நிற்க வேண்டும், எனக்கு யுத்தம் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஆண்டவரோடு ஒரு சரியான உறவு ஐக்கியம் இருக்கணும். அவர் சொல்கிறத நாம் செய்கிற மாதிரி இருக்கணும், நாம் நினைக்கிறது அவருடைய சித்தப்படி அமையணும்னுலாம் விஷயம் இருக்குது. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பெருமளவு இன்றைக்கு இருக்கிற நிலை அந்த தகுதியில் இல்லை என்பதை கண்டுகொள்கிறோம். இது சாதாரணமான தெரியாது. நாங்கள் நல்லா பாடுறோமே, ஜெபம் பண்ணுறோமே, பிரசங்கெல்லாம் பண்ணுறோமே, கேட்குறோமே, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறோம் இல்லையா? அந்த ஊழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷன் ஒரு வாரம் கன்வென்ஷன் எவ்வளோ லட்சம் செலவாக்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாம் செய்யோமே, நாங்கள் ஆண்டவருக்கு தானே செய்யோம். எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் ஆண்டவர் தானே செய்யும். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் செய்கிறீங்க, ஆண்டவர் செய்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் இப்படி செய்ய உங்கள்கிட்ட சொன்னாரான்னு ஒரு கேள்வி. அந்த எலியா அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு விட்டு முதலாவது பலிபீடத்தை செப்பனிடுகிறான் இல்லையா? தகர்ந்து போன இஸ்ரவேலின் பலிபீடத்தை செப்பனிடுகிறான். அப்போ தகர்ந்து போன சபை, தகர்ந்து போன அஸ்திபாரங்களை என்ன செய்யணும்? முதலாவது செப்பனிடப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இது எல்லாத்தையும் உம்முடைய நாமத்து நிமித்தம் உம்முடைய ஆலோசனை வார்த்தையின்படியே. என்ன வசனம் சொல்லுது? அந்த வசனம் எடுத்தியா? சொல்லு. உம்முடைய வார்த்தையின்படியே எலியா நேரத்தில் கர்த்தாவே தேவன் என்று அந்த வார்த்தை உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை நான் இன்றைக்கு விளங்க பண்ணோம், கன்ஃபார்ம் பண்ணோம், அதை உறுதிப்படுத்தும். அப்புறம் கர்த்தாவே என்று திருப்பினீர் என்றும் அறியும்படிக்கு என்ன கேட்டார்களும் என்றான். அப்பொழுது அக்கினி இறங்கி சகனபலி கற்களை எல்லாம் சரி போதும் எரிச்சிட்டு, அக்கினி நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து பஸ்பமாக்கிட்டு ஆவியாக்கி விட்டது. அதுதான் அந்த செய்தி. அப்போ இங்கே என்ன நடக்குது? ஒன்று, பழுதடைந்த தகர்ந்து போன அஸ்திபாரங்கள் அது எடுத்து பணியப்பட வேண்டும், செப்பனிடப்பட வேண்டும் இல்லையா, ரிப்பேர் பண்ணணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் நான் எல்லாம் செஞ்சேங்கிறதுக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். இந்த ரெண்டு நிச்சயங்கள் இன்றைய சபைக்கு கிடையாது. எல்லாரும் அவரவருக்கு தெரிஞ்சதோ புரிஞ்சதோ முடிஞ்சதோ நம்புகிறதோ செஞ்சுருப்பாங்க. அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அது. ஆனால் இது தேவ ஆவியானவருடைய நடத்தல் படி நடந்ததா என்று கேட்டால் பல சந்தர்ப்பங்கள் அப்படி இல்லை. இது உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் மாதிரி தெரியும். எனக்கு இப்படி வந்தோடனே அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே தெரியும். ஆனால் நிறைய பழக்கம் வந்துட்டுது, வசன அறிவு வந்துட்டுது. இது இப்படி தான் இருக்கணும். ஒரு வீட்டை ஒருவர் தவறாக கட்டியிருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு நல்ல வீடு கட்டுகிற வல்லுநரை கொண்டு வந்து அவர் இப்படி பார்த்தோன்னே சொல்லிடுவார், தப்பா இல்லையா கட்டியிருக்குதியே, அது இப்படி இல்லையா நிற்கிது, அது இப்போ சரியாக இருக்காதே, இது தப்பாக இருக்கோன்னு டக்குன்னு பார்த்தோன்னே ஏன்னா அவருக்கு அனுபவத்தில் அதை பார்த்தோன்னே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு போனோம். கண் பார்வையிலே கணிச்சிடுவான், இது இப்போ இப்படி நிற்காது. ஓகே, அப்போ இது மாதிரி தான் இதை வசனத்தையும் இந்த ஆண்டவருடைய காரியம் நீண்ட நாள் ஆராய்ச்சி பிரசங்கம்னு போனதுனால எனக்கு பளிச்சுன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆனால் தெரியதெல்லாம் உடனே சொல்லிட முடியாது. சொல்லிட்டா பெரிய பிரச்சனை வந்துடும். அதுக்காக அதுக்குரிய வசனங்களை எடுத்து அதை ஒரு ஸ்டடி, ஒரு பாடமாக எடுத்து
கொஞ்சம் அப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தான் இது நான் சுயமாய் சொல்வதல்ல, இது வேத வசனம், இதுதான் அடிப்படை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மெதுவாய் அதை படிப்பிக்கிறோம். இது ஒரு விஷயம். நான் அப்படியே வாரத்திலே போகிறேன். இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில நாள் 1/2 மணி நேரம், சில நாள் 3/4 மணி நேரம் இப்படி நான் ஒரு பாடத்தை நடத்தி விட்டு போய் விடுகிறேன். நான் இங்கே செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் இங்கே நிற்கிறேன். மற்ற நாளில் நான் வெளி சூழ்நிலைக்கு நான் கேரளா தமிழ்நாடுன்னு ஓடிடுறேன். இப்போ என்ன நடக்கும்? நீங்கள் எதை கேட்டாச்சு. அடுத்தது நாளையிலேருந்து இங்கே செயல்பாட்டில் நடக்கிற காரியம், அதாவது உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன். நான் இங்கேயே சொன்னேன் சமீபத்தில், இந்த ஒரு பைபிள் தான் நமக்கு இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் இந்த ஒரு பைபிள் தான். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு புதிய தமிழ் நடையில் இருக்குது, இது கொஞ்சம் பழைய தமிழ் நடையில் இருக்குது. அவங்களும் இந்த பைபிள் தான் வச்சுருக்காங்க. என்கிட்ட இருக்குது, நான் வச்சுருக்கேன், பெருசாக இருக்குது. ரெண்டாவது சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு சர்ச் இருக்குது, அவங்களும் இந்த பைபிள் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் லுதரன் நாமங்கிறாங்க, இப்படி பத்த கோசில் நிறைய பிரிவு, சிஎஸ்ஐ, எல்லாருமே இந்த ஒரு பைபிள் தான் வச்சுருக்காங்க. ஆனால் கத்தோலிக்க மக்களை பார்த்தா அவங்களுக்கு விசுவாசம் நடைமுறை ஒரு டைப்பில் இருக்குது இல்லையா? இனி மற்ற சபைகளை பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்குது. இனி பெந்தகோஸ்தே சபைகளை பார்த்தாலும் ஒரு சபை மாதிரி இல்லை, இது வேறு, அந்த சபை அப்படி இப்படின்லாம் நிறைய பிரிவு இருக்குது. இப்போ என்ன கவனிக்கிறோன்னு சொன்னால், பைபிள் ஒன்று தான் பாருங்க. ஆனால் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, நம்பிக்கை ஏன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கணும்? அதுக்கு என்ன காரணம்? எல்லோரும் ஒரு பைபிள் தானே வச்சுருக்காங்க. ஒரு பைபிள் வச்சுருந்தா அதே படித்தா ஒரே மாதிரி தானே எல்லாரும் இருந்திருக்கணும். அந்த அளவு முடியலை. பல சந்தர்ப்பத்தில் எதிராக சண்டை போடுறாங்க, கேஸ் நடத்துகிறாங்க, பெந்தகோஸ்தே குளத்தில் நடத்துகிறாங்க, அட்டிப்பிட்டி நடத்துகிறாங்க, தகராறு பண்ணல நிறைய பார்த்துருக்கோம். கர்த்தருடைய பந்தி முடிச்சுக்கிட்டே சோத்து பாத்திரத்தை எடுத்து அட்டி வச்சுட்டு ஓடி பண்ணாங்க, அப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த நிலை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இதுதான் கவனத்தில் கொள்ளணும். நாம் கையில் இருக்கிற வேதத்தை விட நாம் சார்ந்திருக்கிற சபை, அதன் மரபு, அதன் வழக்கம், அதன் நடைமுறை தான் நம்முடைய வாழ்விலே அதிகமாய் பதிகிறது. சரிதானே? இங்கே என்ன தான் இருந்தாலும், எத்தனை பிரசங்கமார் பண்ணாலும், ப்ராக்டிக்கலி நடைமுறையில் ஒரு பிள்ளையை வளர்க்குறோம். நாம் ப்ராக்டிக்கலாக எப்படி பிள்ளையை வளர்க்குறோமோ அதுக்கேற்ப தான் அந்த பிள்ளை இருக்கும். நீங்கள் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருந்தால் பிள்ளைகளுக்கு நிலைமை அப்படி தான் இருக்கும். அப்போ சபையில் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் பிரசங்கம் பண்ணுவது, ஜபிப்பதை விட நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை அல்லது நாம் செய்ய வேண்டிய விஷயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். பிரசங்கங்களை விட நம்முடைய செயல்பாடு தான் அதிகமாய் பேசும் என்பதை பிரசங்கமார் மறந்துடுறான். பிரசங்கம் நிறைய பண்ணிட்டு வாங்க, ஜபம் பண்ணுவாங்க, சத்தம் போடுவாங்க. ஆனால் நம்முடைய நடைமுறை, நம்முடைய மாதிரி, அதுதான் பேதுரு சொல்லும்போது 2 பேதுரு 5ஆம் அதிகாரமாக என்ன சொல், மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தையை என்ன செய்யப்படாது? எருமாப்பாய் ஆட்சி செய்யப்படாது. எருமாப்புன்னு சொன்னால் என்னது? இந்த இராணுவ அதிகாரி ஆட்சி செய்யறது மாதிரி என்ன செஞ்சிடப்படாது? நீங்கள் ஆட்சி செய்யக்கூடாது. மாறாக மந்தைக்கு 2 பேதுரு 1 பேதுரு சரி 1 பேதுரு 5 அது 3 படி 3 சரி, அது வாசி 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 உள்ள மந்தையை மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல, உற்சாக மனசோடு, சுதந்திரத்தை எருமாப்பாய் ஆளுகிறவர்களாக இல்லை, மந்தைக்கு மாதிரிகளாய் கண்காணிப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காரியம் இன்னைக்கு யாருக்கும் தெரியலை. பிரசங்கம் பண்ண தெரியும், பாட்டு பாட தெரியும், வேறு காரியெல்லாம் நடத்த நம்ம ஒரு மாதிரியாக இருக்கணுமேங்கிறது தெரியலை. அநேக பிரசங்கங்களை விட மாதிரி தான் உண்மையான மாற்றத்தை உண்டாக்குறது. அதனால இயேசு சொல்கிறார், யோவான் 13:15, நான் செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன், என்னுடைய மாதிரியின்படி செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள்னு சொன்னார். சரிதானே? அதனால தான் ஒரு மாடல் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு மாதிரியான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு மாடல் கிறிஸ்டியன் சர்ச், ஒரு கிறிஸ்துவின் மாதிரி சபை என்று சொல்லுவோம். ஒரு மாதிரி சபையாக, ஒரு மாதிரி விசுவாசியாக நாம் இருக்கணும். அதுதான் வெற்றியுள்ள அனுபவம். இல்லாமல் கட்டடத்தை கட்டுவதோ, லைட்டை போடுவதோ, இப்படி இந்த மாதிரி நீங்கள் வரியத்துக்கு ஒரு விழா எடுக்கிறதோ அது கிடையாதுங்க. இட் ஷுட் பி அ மாடல். இந்த மாதிரி தான் உங்களை என்னையும் அதிகமாக பாதிக்கும். என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் அந்த சபை சூழ்நிலை நடத்துகிறவங்களுக்கு மாதிரி தான்
நம்மள அதிகம் தாக்கத்தையும் அதுபோன்ற நிலைக்கு நம்ம இழுத்து செல்லுகிறதுங்கிறது மிக முக்கியமான காரியம். அதனால் நீங்கள் இந்த மாதிரியை உருவாக்குங்கள் என்று சொல்லும்போது ஒரு சாரார் சொல்லுது, நாங்கள் 10-100 வருஷமாக இந்த மாதிரியில் தான் வந்திருக்கோம். கத்தோலிக்கர்கள்ட்ட கேட்டால் தாய் சபையாக நாங்கள் இவ்வளவு காலம் இப்படி தான் வந்தோம், எங்களை மாற்ற முடியாது. சிஎஸ்எச் சபையில் நான் ஞானஸ்நானம் எடுத்த காலத்தில் கேள்வி கேட்டால் அது இங்கே உள்ள ஒழுங்குமுறையை மாற்ற முடியாது, நாங்கள் குழந்தைகளுக்கு தான் சான் கொடுப்போம், அப்படி தான் இங்கே இருக்குது. இனி இன்னொரு சபை எடுத்துட்டால் ஒவ்வொருத்தரும் அவரவருடைய மாதிரியை நீங்கள் மாற்ற மாட்டீங்க, மாற்ற முடியாது. பெந்தகோஸ்தே சபையில் இப்படி தான் சொல்லுது, நாங்கள் இப்படி தான் படித்தோம், இப்படி தான் பழகினோம், எங்கள் ஐயா இப்படி தான் சொன்னார். உங்கள் ஐயாவோட ஆண்டவர் பெரியவர் இல்லையா, அது சித்திக்காண்டாமா? இப்படியே ஒரு வட்டத்தில் நிற்பாங்க. பாரம்பரிய அடிமைத்தனம்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்குள்ளே நின்று கொள்ளும்போது நாம் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வீணாய் போகிறதை பார்க்குறோம். இந்த மாதிரி அதான் சப்மிஷன், அர்ப்பணமும் மாதிரியும் வந்துட்டுனா உடனே சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்ல, இப்போ பாஸ்டர் அந்த கத்தோலிக்க சபையில் உள்ளவை எல்லாம் மனம் திரும்பணும், சிஎஸ்எஸ் சபையில் உள்ள மனம் திரும்பணும், மற்றவிய திரும்பணும், இந்து திரும்பணும், முஸ்லீம் திரும்பணும்லாம் சொல்லுவாங்க. என்னத்துக்கு திரும்பணும்? எல்லோரும் நம்முடைய சபைக்கு வரணும். சரி, நல்லது தான். அவையெல்லாம் என்ன செய்யணுமா? திரும்பி இங்கே வரணுமா? அப்போ நான் கேட்பேன், உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொன்னால் நாங்கள் 30 வரையும் 50 வரையும் இப்படி தான் பழவினோம், மாற மாட்டோன்னு தானே சொல்லுதியே. இப்போ அவிகள்கிட்ட போய் சொன்னால் அவிகளும் இப்படி தான் சொல்லுவாள், நாங்கள் 4 தலைமுறை இப்படி தான் நடந்து வந்தோம், நாங்கள் எப்படி மாற்றுவோம்? எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இப்படி தானே வளர்ந்து போனாவ, நாங்கள் எல்லாம் மாற்றணும். கேட்பாவளா? கேட்க மாட்டாவளா? அப்போ நம்மை நாம் மாற்றிக்கொள்ள தயாரில்லை என்று சொன்னால் மற்றவர்களையும் மாற்றுவதற்குரிய யோக்கியதை நமக்கு வராது. சரிதானே? இதுதான் பிரச்சனை. நாம் அனுதினம் சரி ஒன்று படித்தோம், அடுத்து ஒன்று படித்தோம், படித்து கர்த்தருக்குள்ளே மாறுகிறவர்களாய் வளருகிறவர்களாய் இல்லைன்னு சொன்னால் மற்றவர்களை நாம் மாற்றக்கூடிய தகுதி நமக்கு வராது. தேவன் அதை செய்ய மாட்டார் இல்லையா? அதான உண்மை. நீயே மாற மாட்ட, இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. சாத்தான் குறுக்க வந்துடுவான், அவங்கள மாற்ற விட முடியாதுன்னு சொல்லி விடுவான். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்குள்ளே மனம் மாறுகிறவர்களாய் வளருகிறவர்களாய் பூரணத்துக்கு நேராய் கடந்துக்கவேலாம். விசுவாசியாக வந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் போதாது. அது எல்லோரும் எடுத்தது தான். கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரணராகணும்னு எபேசியர் 4:14 சொல்லுது இல்லையா? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளர். அப்போ நமக்கு ஒரு வளர்ச்சி நடந்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களையும் வளரக்கூடியவர்களையும் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைக்கு கொண்டு வர முடியும். இல்லைன்னா நமக்கு அந்த தகுதி கிடையாது. இவ சொல்லுது புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பல வருஷம் அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் நியாயம்லாம் சரி, உங்கள் பாட்டுக்கு நியாயம் சரி. அப்போ தேவன் இடத்துல என்ன செய்யலாம்? அவர்கிட்டையும் நியாயங்கள் இருக்கிறது. அந்த நியாயங்களுக்கு முன்னே நாம் நிற்கியது எப்படி? இப்படி தான் கிறிஸ்தவர்கள் தேவனால் புறக்கணிக்கப்படுகிற. ஏன்னா இவங்க தங்களை தாங்களே நீதிகரித்து கொண்டு நியாயப்படுத்தி கொண்டு இருக்குது. சரி, உங்கள் நியாயம் இருந்து இல்லையா? அவருக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அவர் நியாயம் தீர்க்கும்போது அவருக்கு நியாயத்தை வச்சு தீர்ப்பார். இப்போ என்ன செய்வீங்க? நீங்கள் உங்கள் நியாயத்தை வச்சு தீர்த்து உங்கள் வாழ்க்கை எங்கள் உலகத்தில் வாழ்ந்தாச்சு. அவருடைய ராஜ்யத்துக்கு போனோம், அந்த காரியம் அவருடைய ஊழிய சம்மந்தமான காரியம்னா அவருக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. ஸோ இதை புரிந்து கொள்ளாமல் செயல்படுறதுனால சபைகள் செயலிழந்த போது ஆண்டவர் பிரியப்படுதில்லை. எவ்வளோ பேசியாச்சு, எவ்வளோ சொல்லியாச்சு, எவ்வளோ செஞ்சாச்சு, இப்படி தான் இருப்பானோ, இருக்கட்டுடே, விட்டுடு, ஹல்லேலூயா. ஆகவே நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, அப்படி செய்கிறவர்களாக இருக்குன்னு யாக்கோபு சொல்லுவார். நாம் கேட்கிறதை கவனிங்க. அந்த விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்தோடனே போட விதைக்க பிசாசு அல்லது பறவைகள் பறக்கிற மாதிரி எடுத்தாச்சு. போட்டது தான் உண்டு, எடுத்தாச்சு. 150 வரையும் 60 வரையும் போடுறதும் பிசாசு எடுத்துகிட்டு போகிறதான் மிச்சம், பயன் இல்லை. 2வது ஒரு கூட்டம் இருந்தது, அது முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது. அது இருந்தாலும் அது கொஞ்சம் முளைச்சி வளர்ந்து அந்த முள்ளுகள்லாம் நெருக்கி போட்டு இல்லையா, அவங்களுடைய வேறு சூழ்நிலைகள் அந்த காரியத்தில் வளர முடியாமல் நெருக்கி அதுக்கு முடியாமல் போச்சு. 3வது கற்பாறையின் மேலே விழுந்து முளைச்சது. வேற அடிக்கிறதுக்கு மண் இல்லை, ஈரம் இல்லை, கடினமான சூழ்நிலை, நல்ல வளரல். சிலது நல்ல இடத்துல விழுது. நல்ல இடத்துல விழுந்ததுக்கு நிலைமை என்னது? சிலது 30 பலன், சிலது 60, சிலது தான் 100 கொடுத்து. எல்லாம் ஒரே மாதிரி பலன் கொடுக்கல. ஸோ இவ்வளவு காரியங்கள் ப்ராக்டிக்கலாக நடக்குதுங்கிறதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ நம்முடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறோம், எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்கிற ரீதியை பொறுத்து தான் கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சியும் அங்கீகாரமும்
அதிகாரம் நமக்கு கிடைக்கும். அடுத்த செஷன். இப்போ இதுக்கு இங்கே நம்ம எலியா பற்றி பார்த்தோம். அவன் ஒரே மனுஷன்தான், ஒரு மனுஷன் தானே. முழு தேசத்தையும் முழு ஜனங்களையும் தேவனிடத்தில் திருப்புவதற்கு ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் வரையில்லை, ஒரே ஒரு மனுஷன். பல சந்தர்ப்பத்தில் தேவனுடைய சார்பில் நின்றவர்கள் அப்படி தான் இருந்தான். ஒரு கிதியோன், ஒரு சிம்சோன், ஒரு எலியா, ஒரு எலிசா, ஒரு மிகாயா, ஒரு எரேமியா, ஒரு எசேக்கியேல். தனி நபர்கள். அவங்க ஒரு கூட்டத்தோடு வந்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியலை, தனி நபர்கள். அப்போ இங்கே புரிகிற விஷயம், இதுக்கு பெரிய கூட்டம் ஒன்றும் தேவை கிடையாது. நாம் நம்மை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தால் ஒன்று நமக்குள்ளே தேவனுக்கு ஏற்ற பூரணம் உண்டாகிறது. ரெண்டாவது, நம் மூலமாக சிலராவது இந்த அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. ஆகவே தான் நாம் அதிகமாய் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்த ஒரு விஷயம், முன்னால் வர்றதில் போனோம். பல சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஜனங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இவங்க மற்றவர்களை கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக, இப்போ கத்தோலிக்க சபையார் சொல்லுவாங்க, எங்கள் ஆளு எல்லோரும் இப்படி தானே இருக்காவ கட்டாமனாவ. இனி சிஎச்ஐக்கார சொல்லுவாங்க, எங்கள் ஆளு எல்லாம் இப்படி, இனி பந்தேகோசக்கார சொல்லுவாங்க. இப்படி மற்றவர்களை பார்த்து நான் அவர்களை போல இருக்கிறேன், அல்லது அவர்களை போல சிறப்பாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே ஒரு டேஞ்சரான விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அது லூக்கா 16:19 2 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் லாசரு. இந்த 2 பேரும் உலகத்தில் வாழ்ந்தபோது ஐஸ்வர்யவான் ஆடம்பரமாய் சுகபோகமாய் வாழுகிறான். அவன் பழைய ஏற்பாடு நியாய பிரமாணத்தை சார்ந்தவன், ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவன். நான் நினைக்கிறேன் அவனுக்கு எல்லா வசதிகளும் செழிப்பும் இருக்கிறதுனால அவன் நினச்சிருக்கலாம். அது உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனத்தில் பூமியின் உயர்ந்த ஸ்தானம், ஆசீர்வாதம், ஆடுகளின் பெருக்கம், மாடுகளின் பெருக்கம்லாம் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இது எல்லாமே யாருடைய வாழ்க்கையில் இருக்குன்னா ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில் இருக்குது. அந்த ஐஸ்வர்யவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் தந்திருக்கிறார். எப்போதுமே அப்படி பேசுகிற ஒரு வழக்கம் இருக்குது. கடவுள் என்னோட கூட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது என்று நினைத்து கொள்கிறார்கள். அது எல்லா மார்க்கத்தை சேர்ந்தவர்களாம் நினச்சிக்கிறான். யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு வேலை கிடச்சுன்னா அவன் என்ன செய்வான், அவன் வழிபடுகிற ஒரு கோயில் இருக்கான் இல்லையா, சாமி, அங்கே போய் தான் முதல்ல பூஜை எல்லாம் போட்டு அதெல்லாம் செய்வான். இனி ஒவ்வொருத்தரும் அவன் எனக்கு சாமி தந்துருந்தான் அவன் நம்புகிறான். ஓகே, அது உரிமை. அவரவருடைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அவிதமான காரியங்களை செய்கிறார்கள். ஸோ இப்படி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம், இது அவரவருடைய நினைவு. துன்மார்க்கரும் செழிச்சிருக்கிறான், அது யோபுல வாசிக்கிறோம். ஆமாம், அவர்கள் ஷணப்படுதல் பாதாளத்தில் இருக்கிறார்கள், அதுவரை ரொம்ப செழிப்பாக இருக்கிறார்கள்லாம் யோபு சொல்வார். 49ஆம் சங்கீதத்துலேயும் துன்மார்க்கர்லாம் இப்படியெல்லாம் செழிப்பாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. சரி, அதை அந்த பக்கம் விட்டுருவோம். இங்கே இந்த ஐஸ்வர்யவானா அப்படி நினச்சிருக்கலாம், இதெல்லாம் எனக்கு நல்லா நடக்குது. எப்போவுமே நாம் அப்படி தான், நமக்கு பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லைன்னா கர்த்தர் நம்மோட கூட இருக்காருன்னு நினைப்போம். கஷ்டமும் துன்பமும் நெருக்கமும் வந்துட்டால் கர்த்தர் நம்மோட கூட இல்லைன்னு அப்படி தானே, அப்படி தான் நம்ம மனோபாவம். எனக்கும் ஒரு தடவை அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப ஒன்றுமே அவருடைய ப்ரெசன்ஸை உணர முடியாத போல், இல்லைன்னா ஏதோ ஜபத்துக்கு பதில் வராத போல், ஏதோ எனக்கே ஒரு மனச்சோர்வு வந்துச்சு. நான் நினச்சேன், நீர் என்ன கைவிட்டு விட்டீர், என்னை விட்டுட்டீர், நான் ஏதோ தனிமையாக நிற்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருந்தேன். இப்படி சில நாட்கள் போயிட்டு இருந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு எனக்கு ஊழிய அழைப்பு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் நான் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு அடுத்த இடத்துக்கு போனோம். அந்த பாஸ்டர் அன்னைக்கு எங்கே இருக்க மாட்டார். எல்லாம் பிரசங்கம் எல்லாம் முடித்து கடைசியில் ஜெபம் பண்ணக்கு வரிசையில் நின்னார்கள். அப்போ நான் வழக்கமாக பிரசங்கம் முடிச்சுட்டு பேகை எடுத்துகிட்டு ஓடிடணும். இங்கே 8லேருந்து 10 வரை முடிச்சுட்டு அடுத்து எனக்கு வேறு ஒரு கூட்டத்துக்கு போனோம். ஞாயிற்றுக்கிழமை சில வேளை 5 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 9 மணி வரை மாறி மாறி ஓடுறது. நான் பேக் எடுத்துகிட்டு ஓட போனால் அந்த மூப்பர் சொன்னார், இல்லை இங்கே பாஸ்டர் இல்லாதனால நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்போ நான் வரிசையில் வந்தாவே எல்லாருக்கும் மேலே தலையில் கை வச்சுட்டு போனேன். ஒரு 45-50 வயசு இருக்கும். அவங்கள்ட்ட தலையில் உங்களுக்கு எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டேன். அவங்க எனக்கு பலவிதமான பிரச்சனைன்னு சொன்னாங்க. சரி, விட்டுட்டேன். கையை வச்சு தலை உதறச்சி தலைமுடியோட பிடிச்சிட்டேன். தூக்கி தரையில் அடித்து உருண்டு விரட்டி அங்கே இழுத்து போயிட்டு அப்புறம் பிசாசை விரட்டினேன். அது போச்சு, அமைதி அடைஞ்சிட்டான். கிளியர், எல்லாம் சரியாயிட்டு எழுப்பி போனாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு காரியம் உணர்வு ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார், என் கூட இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டேன். இப்போ உடனே என்ன செஞ்சுட்டாரு, இல்லை இருக்கிறேன், இல்லை இல்லையோ உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருந்து செயல்படுறேன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இல்லை எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துட்டு. சில வேளை அப்படி நம்ம அப்படி கைவிடப்பட்டது போல் நினைப்போம். எதுக்கு இந்த செய்தியில் வந்தோன்னா, எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்குன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு நினைக்கிறோம்.
எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக எதிரிடாக நடந்தால் கர்த்தர் நம்மோட இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா, அது தப்பு. அல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவரே நான் இப்படி கைவிடப்பட்ட மாதிரி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம். நாம் ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமோன்னு சுய பரிசோதனை செய்யலாம். கண்டிப்பாக செய்யணும். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த அனுபவங்களை படிச்சு தரேன். அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் கஷ்டம் வந்துட்டோன்னே கர்த்தர் கூட போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா அப்போஸ்தலர்லாம் கஷ்டப்பட்டு அடிபட்டுருக்கிறாங்க, இயேசு கஷ்டப்பட்டிருக்கார், அப்படி அர்த்தப்படுத்தி விடக்கூடாது. சரி, இப்படி அந்த பகுதியில் ஐஸ்வர்யமாக நினச்சிருக்கலாம் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அந்த லாசர் தெருவில் கிடக்க பிச்சைக்காரன், அவனுக்கு என்ன உண்டு நினைக்கிறதுக்கு? கர்த்தர் என்னோட கூட இருந்தான். ஏன்னா அவன் அந்த காலத்தில் இந்த வேதமே அப்படி தான் அவங்க நம்பிட்டு இருந்திருக்கிறாங்க. என்னோட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவன் நினச்சிருப்பான் இல்லையா. இந்த கிதியோன் கேட்டான் இல்லையா ஒரு இடத்துல, கிதியோன் கேட்டுட்டான். கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கிதியோன் கேட்கறது என்ன தெரியுமா, என்னப்பா இது புது கதையாக இருக்குது, கர்த்தர் என்னோட கூட இருந்தால் இப்படியெல்லாம் சம்பவிக்குமா? எடுத்தியா வாசி. அது தூதனானவர் தரிசனமாய், சாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றான். ஆயன் ஆண்டவனே கர்த்தர் என்னோட இருந்தா இப்படி எல்லாம் எதிரடையாக வயலை அறுத்தா வயலை நட்டா அவன் அறுத்துட்டு போயிடுறான் இல்லையா. எவ்வளோ கடினம் இப்படியெல்லாம் சூழல் இருக்கு. ஸோ சம்பவிப்பானே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிற கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். ஆனால் அவன் சொல்கிறான், இது இப்படி இருந்தால் எங்களுக்கு இப்படி நடக்குமா? பற்றியெல்லாம் சூழ்நிலை எப்படி இருக்கு. ஸோ இப்படி இந்த ஐஸ்வர்யவான் நினைத்திருக்கலாம். அது இவனுக்கு லாசருக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் கூட இருந்தால் நான் இப்படியா இருப்பேன். இப்போ என்ன நடந்துன்னு கேட்டால், ஒரு நாள் 2 பேர், அது 16-19 லூக்கா, அது ஒரு நாள் 2 பேரும் மரித்தார். ஒரு நாள் மரித்தார்லாம் தெரியாது, 2 பேருக்கு மரணம் வந்தபோது இப்போ நிலைமை தலைகீழாக மாறிட்டு. நிலைமை எப்படி மாறிட்டு? தலைகீழ். இங்கே தேவன் என்னோட கூட இருக்கிறான்னு இருந்தவன் பாதாளத்தில் அக்கினியிலே தண்டிக்கப்படுகிறான். இங்கே கர்த்தர் என்னோட கூட இருக்காரா யார் கண்டதுன்னு வாழ்ந்தவன் ஆபிரகாம் பக்கத்தில் இருக்கிறான். இதில் என்ன புரியறோம்னு சொன்னால், உலகத்தில் நம்மை குறித்து நாம் நினைத்து கொள்வதானாலும் சில வேலை பிரசங்கி மேலே நம்ம உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் உன்னோட இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்காருன்னா ரொம்ப பொக்கி விட்டுறாரு. அது தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அது கர்த்தர் சொல்லணும். அல்லேலூயா. நம்ம சுயமாக சொல்லக்கூடாது. சில சந்தர்ப்பத்தில் ஆவியானவர் பேசுவார், நமக்கே தெரியாது, வசனத்தை வச்சு பேசுவார், அது அவங்களுக்கு டச் ஆயிரும், அது வேற விஷயம். நாமளே ஆளுகளை உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி ஏதாவது சில அடிப்படையில் நம்ம சொல்லிடக்கூடாது. அது கர்த்தர் சொல்லணும், அதுதான் சரியான ஒரு முறை. ஏன்னா பழைய சபைகளுக்கு வழக்கம் என்னன்னா, அந்த ஜனங்களை எல்லாம் பயமாய் பக்தியாய் நடப்பதற்கேற்றபடி தான் செய்தி சொல்லுவாங்க. சரியா? கண்டித்து தான் செய்தி சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்குற செய்தியெல்லாம் அந்த மாதிரி சந்தோஷமான செய்தி பழைய சபையில் கேட்க முடியாது. அவங்க பாட்டுக்கு வெட்டி நொறுக்கி தான் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் ஜனங்களுக்கு பயம் உண்டாச்சு, பக்தி உண்டாச்சு, அதன் மூலம் தேவ கிருபை உண்டாச்சு. அல்ல பயம் உண்டாச்சு, பக்தி உண்டாச்சு, தேவ கிருபை உண்டாச்சு. இப்போ இவங்களே ஒன்றும் இல்லாத ஆளெல்லாம் ரோட்டில் போகிறவனை பிடிச்சி கொண்டு விட்டு பெரிய பரிசுத்தவன் மாதிரி பேசிகிட்டு இருந்தா இருக்கிறதும் போயிடும். அதானே உண்மை. இப்படி தான் தப்பு பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது கர்த்தர் பண்ணணும். நம்ம மீடியமாக விஷயத்தை சொன்னால் வரும், அல்ல ஆவியானவர் சொன்ன. ஸோ இப்போ இப்படி தவறாய் செய்து அப்போ எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, நாங்கள் ஆண்டவரோடு இருக்கோம், அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம்னு பலவிதமான நினைவுகளோடு வாழ்க்கையை வாழுகிறார். ஆனால் அந்த வாழ்க்கை முடிக்கிற கட்டத்தில், ஏன்னா இது நான் நேரடியாக அனுபவித்த விஷயம். சாவ போகிற காலத்தில் நல்ல ஜபம், நல்ல பிரசங்கம் எல்லாம் பண்ணி நாட்டேர் இல்லாட்டா கோயிலில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்த ஆள் என்கிட்ட சொல்லிச்சது, எனக்கு பயமாக இருக்குது. எப்படி இருக்குது? ஏன் பயம்? நான் பரலோகத்துக்கு போவேன்னு தான் நம்பிக்கையோடு இருந்தேன். இப்போ சொல்கிறேன், நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய், நரகத்துக்கு தான் போவாய், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. கொள்ளாமல் நான் சொல்லுது, வயசானாலும் சொல்லு கதை, எனக்கிட்ட நேரடியாக சொன்னது. இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் படித்து அதனால் தெரிஞ்சதுனால தான் இப்படி கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன். நம்மை குறித்து நாம் நினைத்து கொள்கிறது ஒன்று, நம்மை குறித்து தேவன் நினைக்கிறது ஒன்று. அது சரியான அனுபவம் இருந்தால் தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு பவுல் சொல்லுவார். அவருக்கு அந்த அளவு நிச்சயம், உறுதி இருந்தது, யாரும் அதை அசைக்க முடியாது. அப்படி ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ளே கொஞ்சமாக கடந்து வந்திருக்கணும் இல்லையா. பூரணம் முழுசில் கூட கொஞ்சம் குறைகள் இருக்கும். அது வந்தால் தான் அந்த நிச்சயம் நமக்கு வரும். சரி,
இப்போ இது போல் தவறான நம்பிக்கைகளிலே சபைகளும் விசுவாசிகளும் போகிறான். நான் இன்னும் ஷார்ட்டாக சொல்லுன்னு, மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிங்கன்னு சொன்னால் அநேகருக்கு வாசிக்க தைரியம் கிடையாது. நேரடியாக சொன்னதும் கிட்ட அதெல்லாம் நாங்கள் வாசிக்க மாட்டோம் பாஸ்டர். ஏன் வாசிக்க மாட்டியே? இயேசுநாதர் தானே உங்களுக்கு முக்கியம், அவர் இருக்க இடத்து தானே போவோம். ஏன் அதை வாசிக்க முடியலன்னா, இப்போ அதை வாசித்தா எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் மாறிடும். காரணம், சபைகளில் பிரசங்கம் பண்ணது எல்லாமே அது பல ஏற்பாட்டில் உள்ள எதையாவது எடுத்து கொஞ்சம் ஒரு ஒரு புராணம் நடத்துறது மாதிரி, அவன் அங்கே போனான், இவன் இங்கே வந்தான், யாக்கோப போனான். யாக்கோப போனால் என்ன, விழுந்தா என்ன, நமக்கு என்ன? நமக்கு இயேசுநாதர் என்ன சொல்லுவாருன்னு இல்லையா கேட்கணும். நான் இப்படி தான் சொல்லுவேன். தாவீது போனால் விழுந்தா என்னன்னு உனக்கு என்னன்னு கேட்டேன். யாக்கோபு மனசாட்சி காலத்தில் வாழ்ந்தவன். யாது காலத்தில் வாழ்ந்தவன்? மனசாட்சி. அந்த காலம் வேதம் சாஸ்திரம் ஒன்றுமே கிடையாதுங்க. ரெண்டாவது, தாவீது நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தவன். அவன் மோசையினுடைய அதன்படியே தப்பு செஞ்சுருக்கான். அது இன்னொரு பக்கம். அதை என்னத்துக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்க? இப்போ நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டியவங்க இல்லையா? அவருடைய அவர்களையும் அப்போஸ்தலர்களையும் பார்த்துருக்கணும். இது பெரிய தப்பு. பெந்தெகோஸ்தே சபைகள் இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கையில் போகிறார்கள். அதான் உண்மை. அப்போ ஜனங்களுக்கு மண்டையில் இதுதான் பதிஞ்சிருது. வாயில் முழுதும் ஆபிரகாம் ஈசாக்கு கதை கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவாங்க. இயேசுநாதருக்கு காரியம் கேட்டால் தெரியாது. நாங்கள் கேட்கல, சொல்லலை. இவர்கள் எப்படி கிறிஸ்துவன் சபையாருன்னு சொல்லுவார்கள்? நான் இதை தான் கேட்குறேன். இதில் இயேசு எப்படி நீங்கள் இயேசு சொன்னது கேட்கல, மாதிரியில் போகல. நீங்கள் அப்படின்னா தாவீதை தானே கூப்பிடணும். ஆபிரகாமை கூப்பிடு, இல்லை வேறு எவனை உண்டுன்னா கூப்பிடு, மோசையை கூப்பிடு, அப்படி தானே செஞ்சுருக்கணும். அப்போ தவறு செய்கிறீர்கள். இப்படி திருத்த பார்த்தா பிரசங்கியாரே இது இப்போ திருத்த முடியாதே, நாங்கள் ரொம்ப கட்டி வச்சுருக்கதே, இந்த கதையை சொல்லி ஆகும் ஆளை கூட்டி வச்சுருக்கு. இனிப்போ இயேசுநாதர் சொன்னால் இயேசுநாதர் சொல்லுதா, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் இயேசுக்கு சீசராவுக்கு வரையிலையே, மோசைக்கு சீசராவு தானே வந்தாங்க. இவ்வளவு நாளும் இது தானே பேசினீர். பாஸ்டர்மாருக்கு பயம் என்னன்னா, இவ்வளவு நாளும் இதை பேசினோம், இப்போ மாறி பேசினா சபை என்ன செஞ்சிடும், மொத்தமாக கலைஞ்சு போயிடும். புதுசாக தான் ஆத்மா கொண்டு வரணும். இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்காத, புதுசாக தான் கொண்டு வரணும். இனி இப்போ மாற்ற முடியாது, சிக்கலில் இருக்குது அப்படின்னு பிரசங்கிமாருக்கும் பிரச்சனை. அப்போ என்ன செய்ய போறிய? பின்ன அப்படியே வந்தாச்சு இல்லையா உருண்டை, நீ இப்படி வயிற்று பழப்பு அலக்கி என்னத்துக்கு நைஸாக போயிடுவோம் அப்படின்னு போயிடாவலாம். வெகு சிலர் மட்டும் இனி என்ன செய்யுது, சின்ன சபைன்னா திருத்திடுவாவ, பெரிய சபை நானா திருத்த முடியாது. பிளவு உண்டாகும். அதாவது உங்களுக்கு நான் வாரதை அப்படி பேசணும். முதலாவது கத்தோலிக்க சபை தான் வந்தது, ஆதி திருச்சபை. அதுக்கு தொடர்ச்சி வந்து கத்தோலிக்க சபை. கத்தோலிக்க சபையிலிருந்து மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இந்த அவங்க வேதத்தை வாசித்தோன்னா, வேதத்துக்கு முரண்பாடான காரியம் எல்லாம் கத்தோலிக்க சபையில் இருக்குது பட்டியல் போட்டு அதை அந்த தேவாலய கதவில் எழுதி போட்டார். ஏன்னா அவருக்கு தான் வேதம் தெரியும், ஜனங்களுக்கு தெரியாது. பைபிள் இன்னைக்கு தான் கையில் இருக்க, அன்னைக்கு கிடையாது. போட்டு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு தான் புரொட்டஸ்டாண்ட் சர்ச் என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்க சபையை எதிர்க்கிறவர்கள், புரொட்டஸ்ட்னா எதிர்க்கிறதுன்னு அர்த்தம், எதிர் சபையார் என்று சொல்லக்கூடிய புரொட்டஸ்டாண்ட் பிரிவு உண்டாச்சு. அதுதான் இந்த சிஎஸ்ஐ ஆங்கிலிக்கன்லாம் சொல்லுது, லண்டன் மிஷன் இதெல்லாம் இந்த பிரிவை சார்ந்து. அவங்க சிலை வணங்க செய்யப்படாதெல்லாம் சொல்லுவாங்க. புரொட்டஸ்டாண்ட் சர்ச் வந்து பிரிவு அங்கேருந்து தான் பிரிஞ்சு வந்தாங்க. அது தர்சி பாயிண்ட். ரெண்டாவது சிஎஸ்ஐ சபையும் குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்க அதுவும் சரியில்லை, அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லி பெந்தெகோஸ்தே சபை அதிலேருந்து பிரிஞ்சு வந்து, அதுக்கு அடுத்தது பெந்தெகோஸ்தே சபையிலையும் அந்த சபையில் அந்த உபதேசம் சரியில்லை, எந்த உபதேசம் சரியில்லைன்னு சொல்லி அது ப்ராக்டிக்கலாக சொன்னால் ஒரு சபை, அது ஒரு பிரபலமான சபை, இப்போதான் செயல்படும். அந்த சபையில் ஊழியக்காரராக இருந்த ஒருத்தர் இந்தந்த காரியம்லாம் சரியில்லை பெந்தெகோஸ்தே சபையில், அதிலேருந்து பிரிஞ்சு வந்து இன்னொரு பெந்தெகோஸ்தே சபையை வச்சார். பேரை நான் சொல்ல விரும்பல, இல்லையோ ரெண்டுமே இயங்கிட்டு இருக்கு. அந்த உபதேசம் சரியில்லைன்னு அந்த ஊழியத்தில் இருந்த ஊழியக்காரர் பிரிஞ்சு வந்து இவர் ஒரு பெந்தெகோஸ்தே சபையை ஸ்தாபித்தார். இங்கே என்ன நடக்குது? இது வரைக்கும் பிரிவினைகள் ஏற்படுகிறது. என்னத்தினால பிரிவினை ஏற்படுது? ஒரு சபையை அவர் மார்ட்டின் லூத்தர் வந்து கத்தோலிக்க சபையை சரிப்படுத்தலான்னு முயற்சி பண்ண போனால் அவரையே கொல்லுக்கு பார்த்தாங்க. அப்புறம் அவர் உயிர் தப்பினார், ஒரு பிரிவார் பிரிஞ்சிட்டான். இப்போ பிரிவினை ஏற்படுது. அப்போ ஒன்றில் நாம் நம்மை சீர்திருத்தாவிட்டால், நாம் நம்மை ஒரு முழு சபையாக சீர்திருத்தாவிட்டால் சபையில் பிரிவினை ஏற்படும், தவிர்க்க முடியாது. ஆண்டவர் பிரிப்பார், இது மனுஷன் பிரிக்கிறதில்லை. ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், ஒரு குரூப்பை பிரிச்சிருவார். இது நிறைய பிரிவினை சபைகளில் நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு காரணம், உண்மையாகவே ஆண்டவர் பிரிவினை செய்கிறார். நான் உதாரணமாக தான் பேசணும், இது சிலருக்கு கேட்டால் அது கஷ்டமாக இருக்கும்.
அது சபையை உடைக்கிறாங்க. இன்னும் நபர் நம்ம உடைக்கலை. ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட சபை, பழைய சபை, நான் ஒளி ஆரம்ப காலத்திலே அங்கெல்லாம் செய்தி சொல்கிறேன். ரொம்ப வருஷம் கழிஞ்சு ஒரு முறை நான் பைக்கில் ஒரு வழியாக வந்துட்டுருக்கிறேன். வந்துட்டுருக்கும்போது ஒரு அந்த நபர், அந்த சபையில் உள்ள முக்கிய விசுவாசி, அவர் தான் முக்கிய விசுவாசி, அவர் கையை காட்டி என் பைக்கை நிறுத்தினார். நின்னேன். பாஸ்டர் வாங்க வீட்டுக்கு போவோன்னு கூட்டிகிட்டு போனார். வீட்டுக்கு போய் என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு பேசிகிட்டு இருந்தால் அவர் சொல்லுகிறார், பாஸ்டர் நாங்கள் இப்போ அந்த சபைக்கு போவேல. ஏன் போவேல? அது அந்த சபையில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த சபையில் தான் எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், எல்லாம் கடந்து வந்தோம். அந்த சபையில் தான், ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு சபை விட்டு சபை ஈஸியாக ஓட மாட்டான், வெள்ளமாக இருந்துருவான். அங்கே தான் இருந்தோம். லாபமோ நஷ்டமோ, ஏன்னா அந்த உபதேசம்லாம் அப்படி இருக்குது, நீங்கள் ஓடக்கூடாது, அப்படி இருந்தான். இப்போ என்ன நடந்தது, இந்த வீட்டம்மாவுக்கு ஒரு வியாதி வந்தோடனே வழக்கமாக சபையார் ஜெபிக்கிறது வழக்கம், ஊழியக்காரெல்லாம் வர சொல்லும் ஜெபிக்கும். அப்போ அந்த சபையில் உள்ள ஆவிக்குரிய நிலைமையெல்லாம் போய் அங்கே வேறு சில பிரச்சனை வந்து அது பின்மாற்றத்தில் தான் போயிட்டுருக்கு. அப்போ இவங்களுக்கு வியாதி சுகமாக இல்லை, வந்து ஜெபம் பண்ணுவாங்க, வருவாங்க, வந்து கதை பேசிகிட்டு இருப்பாவலாம். அவர் சொல்லுவார், வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவைய வந்துருந்து கதை பேசிகிட்டு இருக்கா அவன் ஊழியக்காரியை. அவரே சொன்னது நேரடியாக பரவ அப்படி ஆச்சு. எங்களுக்கு சகிக்க முடியலை, கஷ்டம், வர கஷ்டம். நமக்கு வேறு சபைக்கு போய் பழக்கமும் இல்லை. இந்த நிலையில் தான் காஞ்சிரக்கோட்டில் வந்து கிருபாசன கிறிஸ்தவன் சபையினுடைய ஸ்தாபகர் சாதியே சாசனம் இருந்த சமயம், அவர் பெரிய, அவர் சொன்னால் தான் தெரியும், பெரிய சக்தி வாய்ந்த தீர்க்கதரிசி. அவர்கிட்ட போகலான்னு சொல்லி வந்திருக்காங்க ரகசியமாக. அவர் ஒரு பொதுவாள். அவர் என்ன சொன்னாராம், இதுதான் பாயிண்ட். அவர் சொன்னாராம், ஒரு இடத்த சொல்லி, அந்த இடத்துல ஒரு சபை இருக்குது, அந்த இடத்துல ஒரு மதர் இருப்பாங்க, நீங்கள் அங்கே போனால் அந்த மதர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் அந்த சபைக்கு போகணும். நல்லா கவனிச்சுடுங்க. இவர் கிருபாசன ஸ்தாபன பாஸ்டராகும், சாதுவாகும். இவர் என்ன செஞ்சுருக்கணும், எனக்கு சபைக்கு வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி இல்லை சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை, வேறு அவருக்கு ஆவியானவர் பேசுகிறாரு, அதான் சொல்கிறார். உடனே சரி அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். இவங்க நேராக அந்த இடத்துக்கு போனாங்க. அங்கே போனால் அப்படி ஒரு மதர் இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் அற்புதம், விடுதலை வந்துட்டு. நல்லா கவனிக்கணும். ஓகே, இன்னொரு சம்பவம் இடையில இருக்குது. இதுக்கு இடையில நான் அதுக்கு இடையில இந்த நபர் என்ன சந்திக்கிறதுக்கு முன்னே, இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னே, அதுக்கு இடையில ஒருக்கா, அதுவும் சில வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த பழைய சபைக்கு போன ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு தான் அந்த சபையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு சம்பவம், ஒரு புதுசாக ஒரு பாக்ஸு ஸ்பீக்கரும் ஆம்பிளிஃபயரும் வாங்கி வச்சுருக்காங்க, மேசையில் வச்சுருக்காங்க, மைக்கம் வச்சுருக்காங்க. நான் தான் அந்த சபைக்கு போயிட்டேன். அப்போ அவர் சொல்லார், இந்த சகோதரர் தான் சொல்லார், இதை நீங்கள் ஜெபம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் ஸ்தாபனத்துக்கு ஒரு பாஸ்டர் உண்டு, அவர் இங்கே இருக்கிற பாஸ்டர் இல்லை, அவர் வந்து போவாங்க, ரொட்டேஷனில் விட்டுட்ருப்பார் பாஸ்டர், எனக்கு தெரியும். அவர் இப்போ வருவார் கொஞ்சம் நேரத்தில். அவர் வந்து இதை ஜெபம் பண்ணி எடுக்கணும், அதுதான் முறை. நான் பிரசங்கியார் வருவேன், நான் எடுக்கிறது அவ்வளோ சரியில்லை, ஸ்தாபனத்துக்கு உட்பட்டவர் இருக்கிறதுலையா சரி அப்படின்னு. இல்லை நீங்கள் தான் எடுக்கணும்ன்ட்டு பிடிவாதமாக நிற்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரி இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, சரி அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நீங்களே ஜெபம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி நானே ஜெபம் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு மைக் எடுத்து ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். இவர் வர வேண்டியவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். வந்தவருக்கு என்ன தெரியும், சரிஇல்லை அங்கே போகிறவனால சரி செய்தியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இது வேறு இடையில நடந்த சம்பவம். இப்போ அந்த சகோதரர் சொல்லுவார், அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நீங்கள் அந்த ஆம்பிளிஃபயர்லாம் ஜெபம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நாங்கள் அன்னைக்கு தான் கடைசி அந்த சபைக்கு போனோம். அப்போ தான் இதெல்லாம் வரிசையாக சொல்லுவார். அதுக்கு முன்னே இதெல்லாம் நடந்துட்டு நாங்கள் இனி இந்த சபையை விட்டு போகணுன்னு முடிவெடுத்தாச்சு. ஆனால் அந்த சபையை விட்டு சும்மா போக மாட்டோம், இந்த சபையில் வந்து இவ்வளவு காலம் இருந்து நன்மை அடைஞ்சோம்ல, அதுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு புதிய ஆம்பிளிஃபயர், அங்கே ஆம்பிளிஃபயர் மைக்கெல்லாம் அதுவரை கிடையாது, எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இது வந்து எங்கள் சபை பாஸ்டர் இங்கே இருக்க ஊழியெல்லாம் அப்படியோ தாறுமாறாக தான் போயிட்டுருக்குது, அவங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை, அவங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை, இந்த சபையில் இருந்து ஆண்டவருடைய நன்மையில் நாங்கள் அனுபவித்தோம்ல, அதனால் ஆண்டவருக்காய் இந்த ஊழியத்துக்கு வச்சுட்டு போகிறோம். அதனால் வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணிட்டு வந்தாராம், ஆண்டவரே
நீர் கொண்டு வருகிற யாரையாவது கொண்டு வந்து இதை நீர் பிரதிஷ்டை பண்ணி எடுத்துக்கணும். எங்கள் ஸ்தாபனத்தில் உள்ள யாரையும் எடுக்கப்படாது. அன்னைக்கு பார்த்து நான் போய் நிற்கேன். இதாக எனக்கிட்ட நீங்கள் எடுத்தால் போதும், நீங்கள் அது அன்னைக்கு சொல்லலை, புறவு சொல்லாரு. அதனால தான் உங்களை நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம். அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? சில வருஷத்துக்கு முன்னே அன்னைக்கு தான் கடைசி அந்த சபைக்கு போனோம். இப்போ இந்த சபைக்கு போகிறோம். எப்படி இருக்கிறீங்க? சோமாக இருக்கிறோம். ஆவிக்கு ரீதியில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். எதுக்கு சொல்லுகிறேன்? இது ஆண்டவரே சில சந்தர்ப்பத்தில் என் பிள்ளை இந்த ஸ்கூலில் இருந்தால் படிக்க மாட்டானா இன்னொரு ஸ்கூலுக்கு கொண்டு போயிடும்ல, அப்படி செய்கிறது உண்டு. இதை நான் ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவேன். ஓடிட்டாங்கன்னு வருத்தப்படாது. உனக்கு 5ஆம் கிளாஸ் வரை தான் பாடம் எடுக்க கழியும். 6ஆம் கிளாஸ் படித்தனோன்னா பிள்ளை எங்கே போகும்? இன்னொருத்துக்கு போயிடும்ல. இல்லைன்னா இங்கே அந்த பூரணத்தை நீங்கள் வைக்கணும். அல்ல இல்லையோ? கிறிஸ்துவ நிறைவான பூரண அனுபவத்தை வச்சாதான் பிள்ளைகளுங்க நிற்கும். இல்லைன்னா கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. நான் சொல்வது புரியுது இல்லையா அவங்களுக்கு? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சபைக்கும் விசுவாசிகளுக்கும் பாஸ்டர்மாருக்கும் சொல்ல ஒரு விஷயந்தான். ஒரு பிள்ளை பிறந்ததுலேருந்து அது எம்ஏ படிக்கணும்னு வைங்களேன், எம்ஏ வரைக்கும் உள்ளது இங்கே இருந்தால் தானே இந்த பள்ளியில் இருக்கும். இல்லைன்னா 5ஆம் கிளாஸ் ஆனோடனே வேறு மிடில் ஸ்கூலுக்கு போனோம், அப்புறம் வேறு ஸ்கூலுக்கு இல்லையா போனோம். அது ஏன் அங்கே 5 வரை தான் இருக்குது பெருசங்கார், அப்புறம் பிள்ளை படிக்க முடியாது. அப்போ உன்கிட்ட 1ஆம் கிளாஸ் தான். இப்போ சபைகளுக்கு பிரச்சனை என்னென்னா, இவர் எல்கேஜி யூகேஜி அனுபவத்தில் இருந்துக்கிட்டு எல்லாம் இங்கே தான் நிற்கணும்னு நினச்சா நிற்காது. அல்ல இல்லையோ? அது ஏனோ வந்துட்டுது, இன்னைக்கு தான் அது வருது. நான் வழக்கமாக வர்றத சொல்கிறது தான், நிற்காது. நம்ம தரம் உயர்த்தணும். அல்ல இல்லையோ? 5ஆம் கிளாஸ் பிள்ளைகள் படிச்சுட்டோன்னா 6ஆம் கிளாஸ் ஆகிட்டுன்னா 6ஆம் கிளாஸுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும். இல்லை, நாம் வளர்ந்து கொண்டே இருந்தால், நம்முடைய தகுதியை உயர்த்தி கொண்டிருந்தால் மாத்திரம்தான் அது கடைசி வரை இங்கே நிற்க முடியும், ஆண்டவர் இங்கே நிலை நிறுத்த முடியும். அல்ல இல்லையோ? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ நம்முடைய சபை வளராமல் இருப்பதற்கு, பலப்படாமல் இருப்பதற்கு, இல்லைன்னா தேஞ்சு போகிறதுக்கு, பிரிவினை எல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன அடிப்படைன்னு புரியுதா? ஒன்று, நம்பர் 1, இது ஒரு அடிப்படை. இது ஒரு அடிப்படை. அப்போ எழுப்புதல் என்ற விஷயத்தினுடைய அடிப்படைகள் விளங்காமல், சபைகளிலே விளங்காமல் போவதற்கு இப்படி பல காரியங்கள் காரணமாக இருக்குது. இது ஊழியர் மட்டத்திலிருந்தே இருக்குங்கிறது தான் உண்மை. முதலாவது ஊழியக்காரில் தான் என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். 2வது ஊழியக்காரில் ரகசியமாக நாம் அதை சரி பண்ண முடியாது. எல்லோரும் முன்னிலையில் தான் சரி, எல்லாருக்கும் தெரியணும்ல. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அதை கேட்கணும்ல. அதை சொல்லும்போது சிலர் அதை புரிந்து அதை கொஞ்சம் புதுப்பித்து கொள்கிறார்கள். பலர் அதை புதுப்பிக்க முடியலை. ஏன் புதுப்பிக்க முடியலைன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ஆள் சொல்லுவார், கொள்ளாம் பாஸ்டர் இப்படி தான் செய்யணும். பாஸ்டர் சொல்லுவார் இப்படின்னு. பாஸ்டருக்கு மனைவி சொல்லும், இல்லை இல்லை அப்படி செய்தால் நமக்கு ஒன்றும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லும். பையன் பிள்ளை ஒன்று சொல்லும். இப்படி அங்கே ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வழியே கிடையாது. 6ஆம் கிளாஸில் படிக்க வேண்டிய பிள்ளை 5ஆம் கிளாஸ்லேயே 5 வருஷம் வச்ச முடியுமா? நீங்கள் வைப்பீங்களான்னு கேட்டேன். வைக்க மாட்டீங்க இல்லையா? 5ஆம் கிளாஸ் போனால் எங்கே போயாவது கடன் வாங்கியாவது பிள்ளை அடுத்த கிளாஸுக்கு அனுப்ப பார்ப்போமே தவிர, இருந்துட்டு போட்டு இன்னும் ஒரு 10 வரையும் 5ஆம் கிளாஸ்லேயே இருக்கட்டு விடமாட்டான் இல்லையா? ஆண்டவரும் விடமாட்டார். அப்போ நாமும் நம்ம ஊழியத்தில் நடத்துகிறவர்களும் நம்ம அப்கிரேட் பூரணத்துக்கு நேராக வளரக்கூடிய ஒரு செயல்நிலையில் இல்லை என்று சொன்னால் இந்த எழுப்புதல் தன்மைகள் உண்டாகாது. அல்ல இல்லையோ? ஒரு சிலது நடக்கும், அதோட வரும் போயிடும். நான் சில சபையை பார்த்துருக்கேன், வேடிக்கையாக இருக்கும். அவர் என்ன செய்வார்னா, போன உடனே ஞானஸ்நானம் கொடுத்துருவார். ராத்திரியோடு சிறைச்சாலைக்காரனுக்கு ராத்திரி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துருவார். என்ன நடக்கணும்னு கேட்டால், ஞானஸ்நானம் கொடுத்தாலும் சரி ஓடி போயிடும், ஒன்றும் காணாது. ஏகப்பட்ட பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துருப்பார், எழுதியெல்லாம் வாங்கியிருப்பார். ஆனால் ஞானஸ்நானம் கொடுத்த ஆள் இங்கே காணாது, எல்லாம் ஓடிடும். கொஞ்ச நாளையில் போயிடும், பறந்து போயிடும், ஒன்றும் நிற்காது. அப்போ நான் சொல்லுவது உண்டு, பார்த்தீங்களா, ரட்சிக்கப்படாதவர்களை நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்களை நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சால் அதுவும் நிற்க முடியாது. ஸோ ஆக நாம் அநேக காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் கிறிஸ்துவின் பூரணத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். அதாவது அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார், அவர் மேல் மாளிகையாக, வீடாக, ஆவியினாலே வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். சரிதானே? இயேசு கிறிஸ்துவின் போதனையும் அப்போஸ்தலருடைய போதனை நடைமுறைகளும் அந்த மாதிரியில் பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுற அனுபவத்துக்கு பேர் தான் சபை. இந்த அனுபவத்துக்கு வெளியே இருக்கிற சபைன்னு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதான் எனக்கு பிரச்சனை. எல்லாம் இயேசு நாமத்தில் இருக்கும்.
ஆனால் இந்த அடிப்படை இல்லைன்னா அதை சபையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி அநேக சூழ்நிலைகள் சபைன்னு சொல்லுது, ஆனால் சபையின் அடிப்படையில் இல்லை. இதை சரிப்படுத்தாதது வரை, அண்ட் ஃபைனலைசிங் நான், இதை நீங்கள் சரிப்படுத்தாத வரை நீங்கள் வேறு என்ன செஞ்சாலும் நீங்கள் கிறிஸ்தவனுடைய அனுபவங்களை அடைய முடியாது. எழுப்புதல் வராது, அந்த உணர்வு வராது, கிறிஸ்து புதுப்பிக்க முடியாது. ஏன்னா மரித்த அனுபவங்களை விட்டு எழும்பு, அப்போ தான் உயிர்ப்பிப்பாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த காரியத்திற்கு நீங்கள் பிரதானம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பேய் போகிறதுக்கும் நோய் போகிறதுக்கும் உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு மட்டும் ஜெபிச்சிட்டு இருந்தா நீங்கள் தேவனுடைய சபையாராய் தொடர்ந்து நீடிக்கப்பட முடியாமல் போய்விடும். சரிதானே? நீங்கள் தேவனுடைய சபையாராய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அல்லது கிறிஸ்துவின் அந்த சூழ்நிலைக்கு செல்ல முடியாமல் போய்விடும் என்பதால் முதலாவது இந்த காரியத்துக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலும் முக்கியமான அடிப்படை விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார், அவர் வேலை பார்க்குறாரு, தொழில் செய்கிறார், அவர் தான் சம்பளம் வாங்கிட்டு வர்றார், அதில் தான் வீடு நடக்குதுன்னு வைப்போம். அவருக்கு பலவீனமாகி படுத்துட்டாருன்னு வைப்போம். எல்லாரும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது எங்கள் அப்பாவை இழப்போம் ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? ஏன்? அவர் படுத்துட்டாருன்னா குடும்பம் படுத்துகிறோம் டோட்டலி. இது மாதிரி தான் எப்படியாவது எங்களுடைய அஸ்திவாரத்தை ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும், சீர்படுத்தும் என்கிற காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்காவிட்டால், அந்த வசனத்தை சொல்லிடலாம். எபேசியர் 4:11 படி அதில் இருக்குது அந்த வசனம். 4:12 நினைக்கிறேன், 4:11 படித்து விட்டுருவோம். மேலும் அனைவரும் குமாரனை பற்றி விசுவாசம், அறிவு, ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள், அந்த வார்த்தையை பார்த்தியா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தியில் வளர்ந்து விருத்தி அடைவதற்கு அப்போஸ்தலராய், தீர்க்கதரிசிகளாய், சுவிசேஷர்களாய், மேய்ப்பராக போதாரம் ஏற்படுத்தினார். குழந்தைகளாயிராமல் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாகிய போதகமாகிய பலவித காற்றுகளினாலே இராமல் சத்தியத்தை கை கொண்டு தலையாவராகிய கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றிலையும் வளர்கிறவர்களாக இருக்கும்படி இந்த சிஸ்டத்தை வச்சார். இப்போ புரியுது இல்லையா? நாம் சீர்படணும், நாம் பக்தி விருத்தி அடையணும், வளரணும். அதுக்காக இந்த சூழ்நிலைகள் அப்போ சில இந்த ஊழியக்காரெலாம் வச்சுருக்கு, அதுக்காக ஜெபிக்கணும். இப்போ அதோட முடிச்சிருவோம். நாம் என்ன செய்யணுமோ, அந்த சபை கிறிஸ்துவின் அஸ்திபார அடிப்படையில் செல்வதற்கு, வளருவதற்கு, சீர்படுவதற்கு நீங்கள் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் அடைய முடியாமல் போயிடும். ஒரு பிள்ளை பள்ளிக்கு போகுது, சரியான பள்ளியில் படிக்கலைன்னா அந்த படித்த பள்ளிக்கு லட்சணத்துக்கு ஏற்ப தான் அது இருக்க முடியும். அதுக்கு மேலே வளர்ச்சி வராது, அதுக்கு நல்ல வேலை கிடைக்காது இல்லையா? நல்ல ஸ்கூலில் படித்து நல்ல இது, அதுக்கு ஸ்டாண்டர்டு வேறு, அங்குள்ள டெஸ்ட்டு எல்லாம் நல்லா பாஸ் ஆகிரும், ஃபாஸ்ட்டாக. இப்போ நீட்டு நல்லா சொல்லுவாங்க. இந்த லோக்கலாக போகிற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அப்படி ஆகிவிடும். ஆகவே அந்த எழுப்புதலின் உணர்வு நம்முடைய சபையில் அஸ்திவார அனுபவத்திலிருந்தே உண்டாகும்படி நம்மை அர்ப்பணிக்கிறோம். நாம் ஜெபிப்போம், நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தலையை தாழ்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் பிதாவே, மகிமை உண்டாவது.